ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம யூடியூப் மாஃபியா அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, யூடியூப் மாஃபியா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து கேட்கலாம், யூடியூப்ல என்னடா மாஃபியா பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்ல மாஃபியா பண்ணுறாங்க, ஒரு சாரர் மட்டும்தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க திவாகர் இஷ்யூ எடுத்துக்கலாமே. திவாகர் இஷ்யூ வந்து திவாகரை வந்து இவங்க தான் வந்து இன்டர்வியூ எடுத்து பேட்டி எடுத்து வாட்டர்மேலன் ஸ்டார் நீங்கள் திருப்பி பண்ணுங்க, திருப்பி அந்த ரீலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டதே இவங்க தான். இந்த நான் சொல்கிற மீன்ஸ் அந்த கலாட்டா மிகப்பெரிய யூடியூப் சேனல்ஸ் தான் இவங்க வளர்த்து விட்டாங்க. ஸோ பாஸ்ட் 1 இயராக வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் தான் அவர்கிட்ட வந்து எந்த வித கிளாரிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வளர்த்து விட்டுட்டு இப்போ வந்து அவங்களே வந்து மிதிக்க பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து இவங்க திவாகரை போட்டப்போ வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண மாதிரி தெரில. இப்போ வந்து திவாகரை எந்த வீடியோ எடுத்தாலும் எந்த பைட் போட்டாலும் 100K 200K அப்படின்னு போகிறத பற்றி இவங்களுக்கு வந்து ஒரு விதமான பயமாக பொறாமையா இல்லை எதையோ பெரிய விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறதுக்காக திவாகரை அடிக்கிறாங்களா அப்படிலான்னு தெரில. ஸோ வந்து ஆனால் யூடியூப்ல வந்து இந்த போக்கு மட்டும் இருக்குது, ஒரு சாரர் மட்டுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த திவாகரை பார்த்து வளர்க்குறாங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே பெரிய சேனல் சொல்லுது, ஸோ அவங்க நடிச்சாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து அவங்க கட்டமைக்கப்பட்ட பிம்பம், அவங்க வந்து நம்மளை டிஸ் பண்ணுறாங்க. மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ நம்ம மக்கள் அதை பற்றி பேசுறதுக்கப்புறம் இவங்க திவாகர் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வச்சு திசை திருப்ப தான் பார்க்குறாங்க. ஸோ மக்களாகிய நம்ம தான் வந்து விழிப்போட இருந்துக்கணும். ஓகேவா, இவங்க தான் வந்து நிறைய பேட்டி எடுத்தாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து திவாகர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, இந்த ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா, அது வந்து கவினை வெட்டப்பட்ட அந்த வெட்டின பிரதீப் கூட எங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ இது நடந்திருக்கக்கூடாது, இது நடந்தது வருத்தம், இது நடக்காமல் இருந்திருக்கணும், அப்பா அம்மா பேச்சு கேட்டு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வந்து திவாகர் சொல்லுவாங்க. அதுக்காக வந்து இவர் வந்து ஆணவ கொலை நடக்கிற வந்து ரொம்ப தப்பான ஆள் மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஸோ இதே வார்த்தையை வந்து பாரிசாலன் பேசியிருக்காரு. திவாகர் சொன்ன அதே வார்த்தையை நம்ம சவுக்கு சங்கர் அண்ணா கூட பேசியிருக்காரு. ஸோ அவர் கூட சவுக்கு சங்கர் அண்ணா கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, வீட்டில் பார்க்குறது, பாரிசாலன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வீட்டில் பார்க்குறது பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிறத பேரண்ட்ஸ் நமக்கு நம்பணும், பேரண்ட்ஸுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பாரிசாலன் கூட பேசியிருப்பாரு. ஸோ அவரெல்லாம் எதிர்க்காத இந்த மீடியா மாஃபியா இவரை மட்டும் எதிர்க்கிறாங்க. ஸோ மீடியாவில் வந்து வளரணும்னு நினைக்கிறதுல ஒரு டாப்பில் 10 பேர் மட்டும் இருப்பாங்க, அவங்கள தாண்டி யாரும் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பாருங்களேன், இப்போ கலாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 ஆங்கர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள தாண்டி எந்த ஆங்கரும் வந்துடக்கூடாது நினைப்பாங்க. புதுசாக ஒருத்தர் வந்தால் போட்டு அடிப்பாங்க. இதில் வந்து கொடுமையோட உச்சம் என்னன்னா, ஜிபி முத்துலாம் எவ்வளோ கலாய் வாங்கி வந்தாரு நம்மளுக்கு தெரியும். ஜிபி முத்துலாம் வந்து ஒரு லெட்டரை பார்த்தே படிக்க தெரியாது, எழுத்து கூட்டி படிக்கிற மனுஷன் இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்க திவாகரை போட்டு அடிக்கிறதுலாம் கொடுமையின் உச்சம். ஜிபி முத்துக்கெல்லாம் மனசாட்சி இருக்கானே தெரில. ஸோ அவருமே இப்படி வந்தவர் தான். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா கூட்டம் தான் வந்து திவாகர் எதிர்க்குது. மித்தப்படி ஒன்றுமே இல்லை, இது அவங்களா கட்டமைத்த பிம்பம். வந்து இந்த பரிதாபங்களில் வந்து சுதாகர் அழகாக சொல்லியிருப்பாரு, அவனை வளர்க்கணும்னு நினச்சோம் வளர்த்தோம், இப்போ பொழக்கணும்னு நினச்சோம் பொழப்போம் அப்படின்னா. அப்போ வந்து மீடியா வந்து நம்ம கைப்பாவைன்னு நினச்சிங்களா, நீங்கள் வந்து யாரோனா வளர்ப்பீங்க, யாரோனா கொல்லுவீங்க, அதுக்கு நாங்கள் என்ன பலிக்காடா, இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். பை.